ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமது ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம். மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும். மகிமை உன்மேல் ஒதிக்கும். சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் முடிஞ்ச கைகளை தட்டி கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம். மாம்சமானவை ஏகமாய் காணும். கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம். மாம்சமானவை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும். மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும். மகிமை உன்மேல் உதிக்கும். மகிமை என் மேல் உதிக்கும். சீயோன் குமாரத்தியே நீ பாடு. ராஜாவுன் நடுவில் இருப்பதை பாரு. ஆமென். சீயோன் குமாரத்தியே நீ பாடு. ராஜாவுன் நடுவில் இருப்பதை பாரு. சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். நேரம் வந்ததென்று கூறு. சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். நேரம் வந்ததென்று கூறு. கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம். மாம்சமானவை ஏகமாய் காணும். கர்த்தரின் மகிமை மாம்சமானவை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும். மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும். மகிமை ஆமென். மகிமை என் மேல் உதிக்கும். எழும்பு எழும்பு வேகம் நீ எழும்பு. ஆயத்தமானதை அடைந்திட எழும்பு. ஆமென். எழும்பு எழும்பு வேகம் நீ எழும்பு. ஆயத்தமானதை அடைந்திட எழும்பு. அழுகையெல்லாம் ஆனந்தமாகும் என்பதை சாட்சியாய் கூறு. அழுகையெல்லாம் ஆனந்தமாகும் என்பதை சாட்சியாய் கூறு. கர்த்தரின் மகிமை ஓ மாம்சமானவை ஏகமாய். கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம். மாம்சமானவை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும். மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும். மகிமை உன்மேல் உதிக்கும். எல்லாரும் சொல்லுவோம். மகிமை என் மேல் உதிக்கும். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகமம் 15:18. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுகிறார். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுகிறார். The Lord shall reign forever and ever. கர்த்தர் அரசாளுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்போது என்ன உண்டாகும் என்று ஒரு காரியத்தை நாம் நேற்று கேட்டோம். என்ன உண்டானது தெரியுமா? அவர் ராஜரீகம் பண்ணுகிறதுனால தான் இந்த பூச்சக்கரம்
சூப்பர். அசையாதபடி நிலை நிற்கிறது என்று சங்கீதம் 93:1 நாம் பார்த்தோம். இந்த பூச்சக்கரம் அசையாதபடி நதிகள் எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின என்று அதே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான தண்ணீரை பார்க்கிலும், ஹalleluya, குயிக்கா போடுங்க அந்த வசனத்தை. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும். எல்லாரும் கைகளை உயர்த்தி முடிந்தால் சொல்லுங்கள், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். ஹalleluya. அவர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதை அடக்க என் தேவனால் கூடும். நேற்று கேட்டோம், அவர் சமுத்திரத்தை பிளந்தும் நடத்துவார், சமுத்திரத்துக்கு மேலையும் நடத்துவார். சில நேரத்தில் சமுத்திரத்துக்கு உள்ளேன்னு தொடங்கி நேர உள்ள கொண்டு போயிட்டார். ஹalleluya. அதுக்கப்புறம் மீன் வயிறு எல்லாம் பார்த்துட்டு தான் கரையில் வந்தோம். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது பெரிய மீன் இல்லை, பெரிய கிருபை. ஹalleluya. கர்த்தர் பாராட்டின அந்த பெரிய கிருபைகளுக்காக தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹalleluya. இந்த பூச்சக்கரம் அசையாதபடி நிலை நிற்கிறது. அவர் இந்த பூமியை ஆளுகிறதுனால சங்கீதம் 97:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி பூரிப்பாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. let the earth rejoice. அது களிகூறுகிறது. எப்படி களிகூறாம இருக்கும்? கர்த்தர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு எதுக்கு பூமி என்று பெயர் வைத்தார் தெரியுமா? வெட்டாந்தரை. ஹalleluya. பூமிக்கு, பூமியுடைய ஆரம்பமே என்ன தெரியுமா? வெட்டாந்தரைனா என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஹalleluya. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில கிஃப்ட் இருக்கும் பாருங்க, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கும், ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கும், ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா ஏப்ரல் ஃபூல். எப்படி இருக்கும்? இவ்வளோ பெரிய தண்ணீரை ஆண்டவர் ஒதுக்கி பார்த்த போது அங்க கோல்டு இருந்துச்சு, அங்க டைமண்ட் இருந்துச்சு, அங்க சூப்பர் மரங்கள் இருந்து, இப்படி ஏதாவது இருந்துன்னா ஓகே. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒதுக்கி பார்த்தா வெட்டாந்தரம். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் கையை நீட்டுனா கையில் ஆணியெல்லாம் அடிச்சு பார்த்தானுங்க. அதையும் தாண்டி எப்படி தாவீது சிங்கத்தின் பற்களுக்கு இடையில் இருக்கிற ஆட்டை சேதமில்லாம வெளியெடுத்தாரோ, அதை விட பல மடங்கு அதிகமாய் பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்த நம்மளை தூக்கி எடுக்க கை நீட்டினார் பாருங்க, கையில ஆணி. அந்த சேற்றில் கால் எடுத்து வச்சார் பாருங்க, கால் ஆணி. நம்மளை தூக்கி நெஞ்சோடு சேர்த்தார் பாருங்க, ஈட்டியாலே குத்திட்டான். நம்மளை தலையில வச்சு கொண்டாடினார் பாருங்க, தலையில இறக்கிட்டான். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து பார்த்தா வெட்டாந்தரை. ஆனால் இந்த பூமி பூரிப்பாகிறது. ஏன் தெரியுமா? அவர் ஆளுகிறார், அவர் ஆளுகிறார், அவர் ஆளுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அழகான ஒரு பாடல். வர்ஷிப்புக்கு இந்த பாட்டு அடிக்க பாட்டே கிடையாது. சர்வ சிருஷ்டிக்கும் ஹalleluya, சர்வ சிருஷ்டியை காப்பவர், எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து. சர்வ சிருஷ்டிக்கும் சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும். பூமி பூரிப்பாகி, காரணம் அவர் ஆளுகை செய்கிறார்.
உன் வெறுமையை மாற்ற அவருடைய ஆளுகை போதும். அவருடைய ஆளுகை. Jesus reigns. Glory. Worship him, worship him. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக. உம்முடைய ஆளுகை. டெய்லி காலையில எழும்பும் போது, ஆண்டவரே என் கூடாரத்தின் மேல உம்முடைய கரம் உயர்ந்திருப்பதாக, என் வாழ்க்கையில் உம்முடைய கரம் உயர்ந்திருப்பதாக. அவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயர் வைத்து அப்படி ஒவ்வொன்னா முளைக்க பண்ணுகிறார் பாருங்க. அந்த வெட்டாந்தரையிலிருந்து பூமி முளைப்பித்ததுன்னு பைபிள்ல இருக்கும். அது பாயிண்ட் முடிஞ்சு, அதனால நான் உள்ள போகல. போன திருப்பி அதுக்குள்ளதான் நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். நேற்று மீன்கிட்ட மாட்டணும், இன்னைக்கு எதிர்ட்ட மாட்ட போறோன்னு தெரியல. கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். அப்போ தேவன் ஆளுகை, தேவனுடைய ஆளுகை, தேவனே உம்முடைய நாமம், உம்முடைய ஆளுகை. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இதை வாஞ்சிக்கணும். ஆண்டவர் சொல்ற, நீ ஜெபம் பண்ணும் போது இதை சொல்லு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து கர்த்தர் பூமியை வெளியே கொண்டு வரார், வெளியே காண்பிக்கிறார். அதுல ஒவ்வொன்றையாய் முளைக்க பண்ணுகிறார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவருடைய சுத்தி பார்த்துட்டு தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆமென். வெறுமையா இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? இன்னும் வேலை முடியல. சொல்லுங்க. என்ன கேட்ட நான் சொல்லுவேன், என் தலையில கை வச்சு சொல்லுவேன், இன்னும் வேலை முடியல. ஹல்லேலூயா. வேலை முடிச்சிட்டு தான் பார்ப்பார். வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தார், இனி வேலை முடிச்சிட்டு தான் என் தாசனாகி யோபுவின் மேல் அப்ப பார்க்கிறார். அடுத்து வேலை முடிச்சிட்டு தான் அவரே காட்டுறார். அவர் பார்ப்பார், அவரை காட்டுறார். ஆமென். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும். அப்ப நான் நினைக்கிறேன், ஆண்டவர் சூரியனை பார்த்தாச்சு, நல்லது என்று கண்டார். உடனே அடுத்து வேற, அடுத்து வேற, எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு கடைசியா நின்று மொத்தமா ஒரு பார்வை இருக்கு, அவருடைய பார்வை. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம லைஃப்ல இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆயிட்டு ஒரு பார்வையை வைப்பார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்ய போறாரோ. ராஜரிகம் பண்ணட்டும். ஓய்ந்திருந்தார். ரூத்துக்கு நகோமி சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டான். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எனக்காக கர்த்தர் சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதை செய்து முடிச்சிட்டு, ஹல்லேலூயா, நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, ஆமென். அவரே காத்திருக்க வைத்தார். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும். நடந்தே தீரும். ஆமென். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு காலம் உண்டு, காத்திருப்பேன். ஹல்லேலூயா. என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான் ஓ
ஓரபா சந்தனலரபா கதனரே. உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை காண செய்வார். இரண்டாவதாக நம் கர்த்தர் யார் தெரியுமா? ஆமென். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ராஜாக்களை ஆளுகிறவர். ஆமென். சங்கீதம் 29:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்த வார்த்தை பாருங்கள், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக. இப்படி எந்த பூமியிலே இதுவரை இருந்த, இதுக்கு முன்னாக இருந்த, இப்பொழுது இருக்கிற, நாளைக்கு இருக்க போகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் சொல்ல முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. சொன்னவங்க எல்லாம் காணாமலே போயிட்டாங்க. ஆமென். என்றென்றைக்கும் கர்த்தர் என்றென்றைக்கும். ஆமென். The Lord sitteth king forever. அதனால தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தானியேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களை தள்ளி. அதனால தான் அவரை ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை ஆளுகிறவர். ஏசாயா 6வது அதிகாரத்தில் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் சமூகத்தில், உசியா ராஜா அடுத்து யார் ராஜாவா வரப்போறான், அடுத்து உள்ளவன் நமக்கு ஃபேவரா இருப்பானா, ஒரு சின்ன கலக்கம் ஏசாயாவுக்கு இருந்தது. அந்த கலக்கத்தோடு தேவ சமூகத்தில் போன போது கர்த்தர் அவனுக்கு உசியாவின் சிங்காசனத்தை காண்பிப்பதற்கு முன்பதாக வேறொரு சிங்காசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். அந்த சிங்காசனத்தை அவன் பார்க்கிறான். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் ஆண்டவர் வீற்றிருக்க காண்கிறார். ஆமே. நேற்று அதுக்கு கீழே இன்னொரு சிங்காசனம் இருந்தது. அது யாருடைய சிங்காசனம் தெரியுமா? உசியாவின் சிங்காசனம். ஆனா இன்னைக்கு யாரு இல்ல? உசியா இல்ல. ஆனா அந்த மேல சிங்காசனத்துல மேசியா இருக்கிறார். ஹalleluya. அப்பதான் ஒரு வெளிச்சம் அவனுக்கு தெரிகிறது. இந்த பூமியில இருக்கிற எந்த சிங்காசனமும் நிலையான சிங்காசனம் கிடையாது. ஆனால் பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அது உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். உயரமும் உன்னதமுமா. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில் இருக்கிற அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவர்கள் அதிகாரத்தை ஏற்படுத்தினதல்ல. அவர் எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் கீழ்ப்பட்டிருக்கிறது. அவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் டிசைட் பண்ணாம யாரும் எந்த ஸ்தானத்திலையும் வர முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தீர்மானிக்காம, ஆண்டவர் டிசைட் பண்ணாம. காரணம், ஆண்டவருக்கு மிஞ்சின எந்த வல்லமையுமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளை இதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். சிலரை கர்த்தர் ஏற்படுத்துறது தேசத்துக்கு நன்மைக்காக, சிலரை ஏற்படுத்துறது தேவ ஜனம் உணர்வதற்காக, சிலரை ஏற்படுத்துவது தண்டனைக்காக. இப்படி மேகங்களை கர்த்தர் அனுப்பும் போது ஒரு மேகம் பூமிக்கு உபயோகமாகவும், ஒரு மேகத்தில் கிருபையாகவும், ஒரு மேகத்தில் தண்டனையாகவும் தேவன் அனுப்புகிறார் என்று யோபு புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஏற்படுத்துகிறது யார் தெரியுமா? கர்த்தர். நேபுகத்நேச்சரையும் கர்த்தர் என்னதான் சொல்லுவார் தெரியுமா? என் தாசன் ஆகிய நேபுகத்நேச்சரை அப்படிதான் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தான் ஏற்படுத்துகிறார். எதற்காக ஏற்படுத்துகிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இது சபையின் உத்தரவாதம். ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின தலைவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன பர்பஸ், இதுக்கு பின்னாக இருக்கிற காட்ஸ் பர்பஸ் என்ன, பரலோக திட்டம் என்ன, இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஐயோ நான் இவங்கள தான் உயர்த்தணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க வந்துட்டாங்க, அப்படி ஆண்டவர் ஒரு நாள்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிறார் அப்படின்னாலே அவருக்கு மிஞ்சின ஒரு வல்லமை இருக்குன்னு அர்த்தம். அப்படி கிடையவே கிடையாது. நான் என் நாமத்துக்குரிய மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன். என் தேவன் பெரியவர்.
ஒரு வசனத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே அதோனியா பத்சேபாள் இடத்தில் வருவான். யார் இந்த அதோனியா வென்றால் அப்சலோமுக்கு பிறகு பிறந்தவன் இந்த அதோனியா. இந்த அதோனியா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆமேன், அவன் தன்னையே ராஜாவாக, தன்னையே ராஜா, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம், தன்னையே அவன் ராஜாவாக என்ன செய்து கொண்டான் என்றால், அவனையே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் தான் அடுத்த ராஜா, அடுத்த ராஜா, அடுத்த. இல்லைன்னா ஏன்னா நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. யாராவது இடையில வந்து விழுந்துடக்கூடாது. நம்ம அசதியாக இருந்துட்டோன்னா யாராவது வந்துடுவாங்கன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆமென், தன்னைத்தான் உயர்த்தி என்று 1 ராஜாக்கள் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எல்லாருக்கும் தெரிவிக்கிறான். அப்படி இருந்தும் யார் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான் என்றால் சாலமோன். அப்பொழுது இந்த அதோனியா வந்து பத்சேபாள் இடத்தில் பேசும்போது சொல்லுவான். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் அதை வாசியுங்கள். மைக்ல வாசிப்பாங்க. தேங்க்யூ. ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும், அதன் அர்த்தம் என்ன? யாருமே யாரை நினைக்கல தெரியுமா? சாலமோன்னு நினைக்கல. எல்லாரும் யார் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க? அதோனியாவை தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுவார் பாருங்க, ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. அது எப்படி ஆயிற்றுன்னா, எங்க அப்பா சதி பண்ணார், எங்க அம்மா சதி பண்ணாங்க, என் சகோதரன் சதி பண்ணா, ஒண்ணும் இல்ல, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாக்களை ஆளுகிறவரை நான் ஆராதிக்கிறேன் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹalleluya. அவர் பெரியவர். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். எதற்காக இந்த வார்த்தையை எடுத்து சொல்ல வைக்கிறார் தெரியுமா? நீதிமொழிகள் 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு மேல சில அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆமென், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என்ன வந்தாலும் இதை நாங்க விட மாட்டோம், இதை தரமாட்டோம், இந்த விஷயத்தில் இவனை மேல விட மாட்டோம் என்கிற நிலையிலே, ஆமென், அவர்கள் இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை எதை பார்க்கணும் தெரியுமா? இந்த ராஜாக்களை எல்லாம் ஆளுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் நினைத்தார் எந்த இருதயத்தையும் எப்படியும் திருப்ப முடியும். ஹalleluya. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யார் தெரியுமா? ஆரம்பத்தில் அவன் ஃபுல்லா கர்த்தர் கடினப்படுத்தல, ஆரம்பத்தில் அவன் கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்தார், இனி என் கிரியை ஃபுல்லா நடக்கணும்னா பார்வோன் இருதயம் எப்படிதான் இருக்கணும்? கடினமா தான் இருக்கணும். ஆண்டவர் அவன் கொஞ்சம் திருந்தலான்னு பார்த்தாலும், அதாவது நம்மளை எல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தின கர்த்தர் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட விடல. இந்த கிருபையுடைய வேல்யூவை பார்க்கணும். நம்மளெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தின கர்த்தர் அவனை ரட்சிக்கப்பட விடல. நமக்கு விடையாய் இருந்தவர் அவனுக்கு தடையாய் நிற்கிறார். நம்மளெல்லாம் தள்ளி தான் அந்த சிவந்த சமுத்திரத்தில் இறக்க வேண்டி இருந்துச்சு. அவனை கூப்பிடாமலே வந்தான், கதையை முடிச்சு விட்டார். ஆமென். நமக்கு தேவன் பாராட்டின கிருபை இருக்கு தெரியுமா? ஹalleluya. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ராஜாக்களுடைய இருதயம், தானியேலுடைய 21 நாள் ஜெபம் நாட்கள் சென்றது. கர்த்தர் கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பினார். அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் தாவீதின் வம்சம் அல்ல. தாவீதின் வம்சத்தெல்லாம் பார்த்து அவர் டயர்ட் ஆயிட்டார். ஹalleluya.
நீங்கள் ஏசாயா 40, 41, 42, 43, 43 ஆனாலும் யாக்கோபே யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டு நான் பார்த்தேன்ப்பா கோரேஸ் அப்படின்ட்டார். அப்படி ஃபோக்கஸை வந்து அப்படி புறஜாதி பக்கம் கொண்டு போகிறார். அப்படி பார்வையில் பிடிக்கப்பட்டவங்க நாம். கோரேஸ், நான் அவன் கையை பிடித்து அவன்கிட்ட சொல்லுவேன், நான் முன்னாடி போறேன்னா. அப்படி கோரேஸை கர்த்தர் எழுப்புறார். எஸ்ரா 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால். அதை சொல்லணும்னா அவன் ஹார்ட்டை திருப்புறார். எதுக்கு திருப்புறார்? 2வது வசனத்தில் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜா சொல்லுகிறான், ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அநேக 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 பல காரியங்களை முயற்சி செய்தும் ஆமென் சில சர்டிபிகேட் கிடைக்கல, சில ப்ரொமோஷன் கிடைக்கல, சில அனுமதி கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலையில யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ஆளுகைக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். பரலோகத்திலிருந்து கட்டளை பிறக்கும் போது ராஜாவின் இருதயம் அதற்கு நேராய் திரும்பும். ஆமென், ஹalleluya. 21 நாள் ஜெபம் வீண் போகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் வீண் போகாது, ஜெபம் வீண் போகாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் என்ன பண்ணார? ஆவிய ஏவினாராம். ஹalleluya. தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு, ஏவினார். அப்படி ஏவினாரா தூங்க விட மாட்டார். அப்படி அப்படி ஒரு சில வந்து சில சில சகோதரர்களை வந்து மனைவி மருந்து நச்சரிச்சிட்டு இருப்பாங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க. சில சொல்லுவாங்க வாங்க வாங்க. சில பிள்ளைங்க வந்து நச்சரிப்பாங்க, இரு 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 கேளுங்க. அப்படி ஆவியான உள்ள இருந்து ஏவி ஏவி எழும்பி உட்கார்ந்து இருக்கிறார், தூங்கவும் முடியல. ஆமே, ஏவுறார். சொல்றார், எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார், எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். போறவெல்லாம் போகும்போது இங்கே பாரு, பாபிலோன்லேருந்து என்னென்ன நாங்கள் எடுத்துட்டு வந்தோமோ அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, கொண்டு போயிரு. இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். ஆமே ஆண்டவரே, எனக்கு இவங்க தடையா இருக்கிறாங்க ஆண்டவரே, இவங்களை ஒன்றும் தூக்கிருங்க. அப்படி இல்லை, இவங்க இருதயத்தை நீங்க நினைச்சா மாற்ற முடியும். நீங்க நினைச்சா சர்வ வல்லவர். அர்த்தசஷ்டா ராஜாவை பாருங்கள். சில நாட்களா இந்த நெகேமியா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுறான். எதுக்கு அழுறான் தெரியுமா? அலங்கம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? இடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணணும்னு தெரியல நெகேமியாவுக்கு. நெகேமியா நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி அவன் அறியாத ஒரு பாரம். அதாவது நம்ம பாரப்படுகிறது என்று ஒன்று இருக்கிறது, தேவன் நமக்குள்ளே ஒரு இறக்குகிற பாரம் இருக்கிறது. அது வந்து எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது நமக்கு அந்த அழுகை வராது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஜெபிக்கும் போது நம்ம அழுவது இயல்பு, ஏன்னா அவங்க நமக்கு நெருக்கமானவங்க. அதை தாண்டி வந்து சிலருக்கு ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை அறியாமல் நம்ம கண்ணெல்லாம் நிறைய ஆரம்பிச்சிடும். அது தேவன் இறக்குகிற பாரம், தேவன் இறக்குகிற பாரம். ஆமாம், நார்மலாக தான் போயிட்டு இருப்போம், ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா சில நேரத்தில் அப்படி நம்மளை அறியாமல் ரோட்டில் போகிற ஜனங்களை பார்க்கும்போது அப்படியே அழுக வரும். டெய்லி வராது, டெய்லி வரும். சிலருக்கு இருக்கலாம், அவன் அவங்கவுங்க கிருபையை பொறுத்து. அப்போ என்ன இது, ஒன்று இல்லாமல் இன்றைக்கி கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்குன்னா அப்படி பாரம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த மூஞ்சி தெரியாது, நமக்கு அந்த சோல் தான் தெரியும், அந்த ஆத்துமா தான் தெரியும். பாரம். அப்படி ஒரு பாரத்தை நெகேமியாவுக்குள்ள கர்த்தர் இறக்குறார். அப்படி இறக்கும்போது அவன் போய் உட்கார்ந்து அழுறான். சில நாட்களை துக்கித்து அழுது உபவாசம் இருக்கிறான். ஆண்டவர் வந்து எதுக்காக அந்த துக்கம் அழுகை உபவாசத்தை வச்சாருன்னா, ராஜாவுடைய இருதயத்தில் கர்த்தர் கை வைக்க விரும்புகிறார். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம மேலே கை வைப்பார்னு பார்த்தா நம்ம மேலே கை வைக்க மாட்டார். வேற இடத்துல அவர் கை இருக்கும், வேற இடத்துல அவர் கை இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கடல்ல இருப்போம், ஆண்டவரே இறங்கி வாரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கரையில் இருக்கிற
ஒரு கலங்கரை தீபம் போல அவர் அங்கிருந்து நம்மளை டைரக்ஷன் பண்ணி எழுப்பார். தேவனுடைய நடத்துதல் ரொம்ப ஆச்சரியமானது. ஆமென். யாக்கோபு ஜெபிக்கும் போது யாக்கோபு மேல கை வச்சார். ஆனா நெகேமியா ஜெபிக்கும் போது எங்க தொடரார் தெரியுமா? அர்த்தசஷ்டா ராஜாவுடைய ஹார்ட்டை ஒரு பிடி பிடிச்சிட்டார். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, ஹார்ட்ல அப்படி ஒரு பிடி பிடிச்சிட்டார். அதாவது கையை சும்மா வச்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. சில பிள்ளைங்களை தூக்கி நம்ம தோளில் வச்சுருப்போம், நம்ம ஒரு பொசிஷனில் வச்சு அப்படியே இருந்தோன்னா பிரச்சனையே இல்லை. அந்த பிள்ளைங்க அங்கேருந்து அப்படி அவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்பு தெரியுமோ போட ஆரம்பிக்கும். ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரு. தமது சித்தத்தின்படி அதை என்ன பண்ணுறாரா? இந்த ஹார்ட்டை திருப்புறது இருக்கு தெரியுமா? சிலர் பார்த்தா ஹார்ட்டு திரும்பி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இருதயம் என்பது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் அதை அறிகிறவன் யார்? இப்போ நெகேமியா உள்ள என்றாகிறான். அவனுக்கு சாப்பிட முடியல சில நாட்களாய். அவன் ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊற்றும் போது, ராஜா சமூகத்தில் ராஜா சாப்பிடும் போது துக்க முகமா இருக்கவே கூடாது. ராஜா சமூகத்தை விடுங்க, நம்ம சாப்பிட போறோம்னு வைங்களேன். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், நம்ம போய் உட்காந்துருக்குறோம். என்ன இருக்கு? தோசையா கொண்டு வாங்க. தோசை பார்க்குறாங்க. 12:30 21வது நாள் தோசை. வேற ஏதாவது சொன்னால் பிரச்சனை யாரும் சொல்லி தான் தோசையோடு நிறுத்தி இருக்கிறேன். அவன் இவன் கொண்டு வரும்போது இப்படிலாம் தொடச்சி எடுத்துட்டு கொண்டு வச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. இவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ராஜா முகத்தையே பார்த்துட்டு இருப்பாரு. அவரு 1000 வேலை இருக்கும் வந்து. ஆனால் உள்ள ஹார்ட்டில் ஒரு பிடி. ஆமாம், இந்த ஹார்ட்டு பிடி நம்மளை சரியான டைரக்ஷனில் திருப்போம். எல்லாமே இந்த ஹார்ட்டில் தான் லிங்க் ஆகிருக்கு. அப்படி அவனை பாரு. ஆண்டவர் அவனை இப்படி நிமிந்து பார்த்தா கொஞ்சம் ஆசுவாசம். சில செஸ்ட்லாம் பிடிக்கும்போது சில நேரத்தில் ஒரு பொசிஷனில் இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு கொஞ்சம் என்ன ஆகும் தெரியுமா? ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு பிரதர் ஹார்ட் பெயினில் தூங்க முடியாமல் இருக்கும்போது சொல்லுவாள், அப்படி சேரில் அப்படி சாஞ்சி உக்காந்துட்டேன்னா அப்போ அந்த பொசிஷனில் வர்றது வரைக்கும் அர்த்த சஷ்டாவுக்கு அந்த பேரு மாதிரியே. ஆமாம், என்ன ஆண்டவரே இது நெஞ்சு ஒரு மாதிரி பிடிக்குது. நெகேமியா பார்க்கும்போது ஃப்ரீயாகுது. ஏன்னா அவருடைய கை. நெகேமியா பார்க்கும்போது ஃப்ரீ ஆகுது. அப்புறம் அவனையே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மூஞ்சி நல்லா இல்லையே, நெகேமியாவே என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ இவன் ஆண்டவரை பார்க்குறான். பார்த்துட்டு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறான். பைபிள் சொல்லுகிறது, நெகேமியா 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தார். ராஜாவுக்கு சித்தம் வரணும்னா ராஜாதி ராஜா சித்தம் வைக்கணும். ராஜாதி ராஜா சித்தம் வைத்தா கீழே இருக்கிற எல்லா ராஜாக்களும் அதுக்கு எஸ் சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் யூதா தேசத்துக்கு போய் வர நீங்க எனக்கு கடிதங்களை தரணும். 8 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய கரம் உன்மேல் இருக்குமானால் உனக்கு தடை இல்லை. உனக்கு கையில கிடைக்க வேண்டிய கடிதங்கள் கையில கிடைக்கும். கிடைக்க வேண்டிய பெர்மிஷன் உனக்கு கிடைக்கும். கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி டிக்ளேர் பண்ணுகிறேன். ஆமென். அப்பா கரம், கர்த்தருடைய கரம் இருந்தா கடிதங்கள் கிடைக்கும். அப்பா கடிதத்தை நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன், வேற கடிதங்களும் கிடைக்கும். ஆமென். சன்பலாத்தும் தோபியாவும் என்ன பண்ணுவாங்களா? கடிதங்களை அனுப்புவாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது? 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் தரம்பும் சன்பலாத்தும்
அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினார். இந்த 21வது நாள் ஜெபத்தில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், முத்திரை போடப்பட்ட கடிதம் என் கையில் இருக்கும் போது முத்திரை போடாத சன்பலாத்து தொபியாக்களின் கடிதங்களுக்கு நான் கலங்க வேண்டியதில்லை. முத்திரை போட்ட கடிதம் என் கையில் இருக்கிறது. முத்திரை போட்ட கடிதம் என் கையில் இருக்கிறது. நம்புற தேவ பிள்ளைங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. ஆமென். சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே. ஆமென். வார்த்தையானவரே, எனக்காய் எனக்காய் எனக்காய். ஆமென். வார்த்தையானவரே. ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. நம் தேவன் யார் தெரியுமா? ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிறவர். அப்படி என்றால் இந்த நேரத்தில் நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, கர்த்தரை நம்புங்கள் நீங்கள் சித்தி பெறுவீர்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த காரியம் வாய்க்கும். நம்புங்க. அப்பா நினைச்சா இதை திருப்ப முடியும். ராஜா இருதயம் கொஞ்சம் ஹார்டா இருக்கா, போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார். நம்ம கேட்டதும் போய் ஆண்டவர் நீர் திருப்புவீராக, ஆண்டவர் சொல்லி நீ திரும்பி போவியாக. ஆமென். அது ஆண்டவர் சமூகத்தில் திரும்ப திரும்ப போய் நிற்கணும். பார்வன் அப்படிலாம் விடமாட்டான். என் கை வல்லமையை இது ஆண்டவர் நினைச்ச விட வச்சிருக்கலாம். இல்லை, நீ அறியணும். சில காரியத்துக்கு நீ ஆண்டவர் அதாவது இந்த துரிதமாய் கிடைக்கிற காரியம் அதோடைய வேல்யூ நமக்கு பல நேரத்தில் என்ன செய்யாது தெரியுமா? தெரியாது. ஆமென். அதனால தான் எஸ்ரா நாட்களில் ஆலயத்துக்கு கல் போடுவாங்களாம். எஸ்ராவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. 3வது அதிகாரம். இந்த அஸ்திபாரம் போடும்போது 11 முதல் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை மாறி மாறி துதித்து பாடினாங்க. 12வது வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய். ஏன் அழுதாங்க? வைத்தறிச்சல் இல்லையா? இல்லை, எங்கள் லைஃப்பில் இது இனி போச்சுன்னு நினச்சோம். ஒரு காலத்தில் இந்த சில வீடு பிரதிஷ்டையெல்லாம் பார்த்தீங்களா? வீடு பிரதிஷ்டையில் அந்த பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள், அப்படி பம்பர மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வீடு பிரதிஷ்டை டைமில் செய்தி முடிச்சுட்டு ஃபேமிலியை நிறுத்தி ஒரு சாட்சி சொல்லுவோம். அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெலாம் பாடி அப்படி சாட்சி தொடங்குவாங்க பாருங்கள். அந்த பெற்றோர் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. பிள்ளைங்க முடிக்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? அதை கஷ்டம் தெரியல. பெற்றோருக்கு என்ன தெரியும் தெரியுமா? எத்தனை வாடகை வீட்டிலேருந்து சீக்கிரம் போங்க, வெளியே போங்க, வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமென். அந்த கஷ்டம். ஆமென். ஆண்டவர் நடத்துகிற பாதை, நம்மை நடத்தி வந்த பாதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும்.
இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். என் தேவனால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? எந்த ராஜாக்களின் இருதயத்தையும் திருப்ப முடியும். ஆனா சில காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்கு தான் இந்த ஜெபங்கள். சில காரியத்துக்காக, யாக்கோபே நீ உனக்காக ஒரு இரவு அழுதாய் உண்மைதான், ஆனால் நீ யோசேப்புக்காக ஒரு 22 வருஷம் அழுதுரு. ஏன் ஆண்டவரே? ஏன்னா யோசேப்பை குறித்த என் திட்டம் பெருசு. அவன் வளரணும். நீ நினைக்கிறது மாதிரி இல்லை. அவன் முன்னாடி என்னென்ன மதில் இருக்கிறதோ அதற்கு மேல அவன் கொடியா வளரணும். என் திட்டமாசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து. இதுதான் நெகேமியா சில நாட்கள் ஜெபிக்க வைக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவர் மேல இந்த விஷயத்தில் நான் உறுதியாய் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆமென். எத்தனையோ நாட்களாய் நடக்காத, கிடைக்காத நிறைய பெர்மிஷன்ஸ், ஹalleluya, அநேக கடிதங்கள் இந்த ஜெபத்துக்கு பிறகு கர்த்தர் கையில கிடைக்கும்படிக்கு நம்புற தேவ பிள்ளைங்க, ஆமென், இயேசுவின் நாமத்தில். மூன்றாவதாக அவர் யார் தெரியுமா? யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். அவர் யுத்தத்தில் வல்லவர் மட்டுமல்ல, சத்தமா சொல்லுங்க, யுத்தங்களை. சங்கீதம் 46, 8, 9 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 46, 8, 9 வசனங்கள். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எப்படி ஓய பண்ணுகிறாரா? வில்லை ஓடித்து ஈட்டியை முறிக்கிறார். உன்ட ஈட்டி இருக்கனால தானே என் பிள்ளைய குத்த போற. இங்க வா. வில்லை எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அத்தனை ஆயுதங்களை கர்த்தர் ஒடித்து, அதான் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் அமர்ந்திருந்து நீ உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யுத்தங்களை. உங்க குடும்பத்தில் என்னென்ன யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கர்த்தரை ஓய பண்ண வல்லவர். ஹalleluya, ஹalleluya. எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். யுத்தத்தில் வல்லவர் பார்த்து கொள்வார், ஜெயத்தை நமக்கு தருவார். யுத்தத்தில் வல்லவர் பார்த்து கொள்வார், ஜெயத்தை. நல்ல கையை தட்டி ஜெயமே, 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 ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே, 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 ஜெயமே. ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். அப்ப என் குடும்பத்தில் அடிக்கிற பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள், யுத்தங்கள். சில வீட்டில் பாருங்க, அது புருஷ மனைவிக்கு இடையில ஒரு பிரிவினை நாவி வந்து அது பல நாட்களாய், பல வருடமாய் யுத்தமாய் நடந்து கொண்டிருக்கும். ஆமென். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடையில, சகோதரர்களுக்கு இடையில, மருமக்கள், மாமியார், மாமனார், இப்படி இடையில யுத்தங்கள். தேவன் ஆளுகை செய்யும் போது வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். ஆண்டவர் நினைச்சா மொத்தத்திலே அழிச்சிருக்கலாம், அப்படி செய்யல. ஆமென். திராட்சை ரசத்துல, திராட்சை கொலையில திராட்சை ரசம் இருந்தா என்ன செய்யக்கூடாது? அழிக்க கூடாது. ஆனா என்ன பண்றாருன்னா வில்லை ஒடிக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? அந்த எதனால, அந்த காரணம், அந்த காரணம் இருக்குல்ல, அதுதான் அந்த வில்லு, அதுதான் அந்த ஈட்டி. அதை உடைச்சிட்டா பிரச்சனை
இல்ல. ஹalleluya. நம்ம ஈட்டி உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஈட்டியை ஷார்ப்பாக்கியே வச்சிருக்கிறோம். சில காரியங்கள் நம்ம மனசுல ஈட்டி போல வச்சிருக்கிறோம். அது மறந்துடவே கூடாது. ஆமே. சில சொல்லுவாங்க தெரியுமா, இது மறக்கவே கூடாதுன்னு. நான் அடிக்கடி ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவங்க சொன்னதை கேட்டுட்டே இருப்பேன். ஏன் கேட்பேன்? அது எனக்கு மறந்துடக்கூடாது. ஆண்டவர் வில்லை ஒடிக்கிறார். அப்படிப்பட்ட ரெக்கார்டெல்லாம் டெலீட் செய்யப்படுவதாக. யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை எப்படியெல்லாம் ஒரு யுத்தங்களை ஓய பண்ணுகிறார்? பல விதங்களில். பாருங்கள், இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இந்த எகிப்தியர் 400 வருடத்துக்கு மேல அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த யுத்தத்தை கர்த்தர் எப்படி ஓய பண்ணினார் தெரியுமா? நிர்மூலமாக்கி. சத்துருக்களை என்ன பண்றார்? ரதங்களின் சக்கரங்களை கலர வச்சிட்டார். சக்கரத்தை உருவிட்டார். இங்க வில்ல ஒடிச்சு ஈட்டியை முறிச்சார். அங்க சக்கரம் இருந்தா தானே நீ ஓடுவ. வீல கலத்திட்டார். வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிலேட்டர் கொடுத்தா போக மாட்டேங்குது. வந்து பார்த்தா 4 வீலையும் காணோம். சக்கரங்கள் கலண்டு ஓட செய்தாராம். கடந்த நாள்ல இதை அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. எகிப்துக்கு போகவே மாட்டேன்னு சொன்ன மோசே ரொம்ப கடினமா இருந்தான். என்ன வந்தாலும் எங்க போக மாட்டேன். அந்த கடினமான இருதயத்தை இழக பண்ணி அவனை வடா ராஜான்னு சொல்லி கூட்டிட்டு எகிப்து போயிட்டான். பார்வோன் இவங்களை போக விடலான் இருக்கும்போது அந்த இழகுன இருதயத்தை இவர் கடினமாக்கி விட்டுறாத. ஆமே. இடையில பார்வோன் சொல்லுவான், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்புறமா எகிப்துல இருந்து இவங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால வெளியே கொண்டு வரா. அடுத்து பார்வோன் எப்படி அவனை விடலாம்? நான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த போறேன்னா என்ன தெரியுமா? இருதயத்தை பிடிச்ச இல்லை, அதற்கேற்ற எண்ணங்களை உள்ள வர ஆண்டவர் அலோவ் பண்ணுவார். அதான் இருதயத்தை கடினமாக்குறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஆமே. நேற்று வரை எப்படி இருந்து, நான் இப்படி விடாததுனால தானே என் பையன் இறந்தான், என் வீட்டில் என்னைக்கு அழுகைன்னு சத்தம், என் தப்புனால தானே இப்படி உணர்வுள்ளவனாக இருந்தான். அப்போ கூட போகும்போது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். இன்னைக்கு எண்ணம் மாறுது. என் வீட்டில் அழுக கேட்டுட்டு நீ சந்தோஷமா போறியா? எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஒன்ன நான் வாழ விட மாட்டேன். இதான் எண்ணங்கள் இருதயத்தை லகுவாக்கும், கடினமாக்கும். ஆண்டவர் அலோவ் பண்றார். ஏன்னா இனி இந்த பிரச்சனை என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை? இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே யுத்தங்களை ஓய பண்ணுகிறோம். போன வாரம் செய்தியில கேட்டோம். என்ன கேட்டோம்? பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டிய பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு 20 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நினைத்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் வந்து சொல்றார், உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள் என்னெல்லாம் வச்சிருந்தாங்க? பாகால வச்சிருந்தாங்க, அஸ்தரோத்தை வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அகற்றி தேவனை ஆராதிக்கிறாங்க. அதன் பிறகு பெலிஸ்தியர் மீண்டும் வருகிறார்கள். வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதற்கு முன்பாக நின்று கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த யுத்தத்தை எப்படி ஓய பண்ணினாரா? பெரிய இடிமுழக்கங்களை உண்டு பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இடிமுழக்கங்களை உண்டு பண்ணினார். அங்கே இஸ்ரவேலுக்கு யுத்தத்தை ஓய பண்ணது இடிமுழக்கங்களை உண்டு பண்ணி அல்ல. ஆண்டவர் இங்கே ஒரு இடிமுழக்கத்தை உண்டு பண்ணி பெலிஸ்தியர் விழும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். 7வது அதிகாரம் 1 சாமுவேல் அதனுடைய 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதுக்கப்புறம் வரல. யுத்தங்களை கர்த்தர் என்ன பண்றார்? ஓய பண்றார். யோசபாத் நாட்களிலும் கர்த்தர் யுத்தத்தை ஓய பண்ணினார். சத்துருக்கள் எல்லாம் அப்படி சூழ்ந்து நெருங்கின போது அவர்களையே ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மடிந்து போகிறாங்க. ஆமென். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 29-30 சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தமில்லாத இளைப்பாறுதல். அப்ப தேவனால் என்ன செய்ய முடியும்? யுத்தங்களை ஓய பண்ண முடியும். இந்த 3 இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா ஒன்று தெரியும், இவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 21வது நாள் ஜெபத்துல எத்தனை பேர் 400 வருட யுத்தம் ஆகட்டும், எத்தனை தலைமுறையாய் நீங்கள் சில வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், சில ஆமென் சில 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 பலவிதமான சூழ்நிலையில போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் நம் தேவன் ராஜரீகம் பண்ணும்போது அங்கே கர்த்தர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். யுத்தங்களை கர்த்தர் எப்படி ஓய பண்ணுகிறார்? ஒன்று சத்துருக்களை கலங்கடித்து ஓய பண்ணுகிறார். இன்னொன்று இருக்கிறது சத்துருக்களை சரணடைய வைத்து. அப்படி பைபிள்ல ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? ஓகே, இவ்வளவு அமைதியா இருப்பீங்களா? இந்த சீரியா நாட்டு ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமா பிளான் பண்ணுவான். பிளான் பண்ணதெல்லாம் நம்ம ஆள் மலையிலேருந்து பார்த்து சொல்லிட்டே இருப்பார். யார் தெரியுமா? எலிசா இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பார். இவனுக்கு புடியே கிடைக்கல சீரிய ராஜாவுக்கு. யார் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறது? நம்ம ஊரில் ஏதாவது ஸ்பை இருக்கானான்னு சொல்லும்போது ஒருத்தர் மெதுவாக சொல்கிறாரு, ராஜாவே அங்கே ஒருத்தர் இருக்கிறார், நீங்கள் உங்கள் பெட்ரூமில் இருந்து பேசுகிற விஷயம் கூட அவருக்கு தெரியும். உடனே எடு வண்டிய, இன்னைக்கு அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரே எலிசா இருக்கிற அந்த பர்வதத்தை சுற்றி வட்டமிட ஆரம்பிச்சான். காலையில் எலிசா வேலைக்காரன் வெளியே போகிறான். வெளியே போய் பார்த்தா ஃபுல்லாக சீரிய இராணுவம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவன் பயந்து ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சான். அப்பொழுது எலிசா சொல்கிறார், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருள் ஆண்டவர்னு சொல்லும்போது இவன் கண்ணை ஆண்டவர் திறந்து காட்டி கொடுக்கிறார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் நிறைந்திருக்கிறதை காண்கிறான். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? இந்த அக்கினிமயமான ரதங்கள் எலிசாவை சுற்றி நிற்கிறதுனா எலிசாவை மட்டுமல்ல சுற்றி நின்றது, இந்த வேலைக்காரனையும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எலிசாக்கு தெரிஞ்சது, வேலைக்காரனுக்கு எனக்கு தெரியலைன்னாலும் எனக்கு தெரியும், என்னை சுற்றி அவருடைய தூதர்களின் பாதுகாவல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சிலர் நமக்கு தெரியாது. ஆமென். பிறந்த குழந்தைக்கு தெரியுமா என்னை தூக்கிட்டு இருக்குது எங்க அம்மா எங்க அப்பான்னு? இதுல யார் உங்க அப்பா சொல்லு, அப்பதான் உன்னை தூக்குவேன்னா சொல்லுவோம். தெரியலைன்னாலும் நம்ம சுமப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் ஸ்நானன் சொன்னார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னோடு கூட உண்டு, நான் அவரை அறிவதற்கு முன்னே எனக்கு இடைக்கட்டு கட்டின என் பரலோக தகப்பன் அவர். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து எலியா ஜெபம் பண்ணும்போது இந்த சீரிய ராணுவத்திற்கெல்லாம் என்னாச்சு தெரியுமா? கண்ணு குருடாச்சு. அதுக்கப்புறம் உள்ள சம்பவத்தை நான் சொல்றேன். எதுக்கு வந்தீங்க? இப்படி ஒருத்தனை தேடி வந்தோம், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எலியா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறார். ஒவ்வொருத்தரா வரான். இப்போ எல்லாரும் எலியாவை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு வந்தாங்க. ஆனா இப்போ எல்லாருமே யார் கையில இருக்கிறாங்க? சார் எலிசா. எல்லாரும் யார் கையில இருக்கிறாங்க தெரியுமா? எலிசா கையில. கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அப்படியே ஃப்ரண்ட்ல நிறுத்துறான், சுத்தி இஸ்ரவேல் படை. ஆமென். இந்த செத்த பாம்பு அடிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். உடனே இஸ்ரவேலின் ராஜா வாரான். வெட்டலாமா கொட்டலாமா? உட்காரு. நீ அவரை பிடிக்கவே இல்லை. நீ அவரை பிடிக்கவே இல்லை. நீ ஒன்று பண்ண. என்ன பண்ணணும்? சாப்பாடு போடு. நீங்க சாப்பாடு போடுவீங்களா? சத்துருக்கள் சரண்டர் ஆக. ஆமே. நாங்க சாப்பாடு போடுவோம், ஆனா விஷத்தை வச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஆமே. உன் சத்துரு பசியா இருந்தா
நீ ஆகாரம் கொடுப்பேன்னு ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடு. உன்னை பகைக்கிறவங்க உனக்கு முன்னாடி சரண்டராக கர்த்தர் அனுமதிப்பார். எதுக்கு சரண்டர் ஆகிறார் தெரியுமா? அவனை நசுக்கிறதுக்கு இல்ல, அவனை நசுக்கிறதுக்கு அல்ல, அவனை இல்லாமல் ஆக்குறதுக்கு அல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. யார் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறா தெரியுமா? எலிசா யாரு தெரியுமா? அது தெரியும் எங்களுக்கும். அவரை டிஸ்டர்ப் பண்ண கரடி இறக்குற ஆளாகும். எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் தெரியுமா? சின்ன பிள்ளைலாம் பார்க்க மாட்டார். டிஸ்டர்ப் பண்ண கரடிய கொண்டு வர ஆள். அப்போ என்ன பிடிக்கிறதுக்காக வந்த? என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். இல்ல, கர்த்தர் என்னை சத்துருக்களை என் கையில ஒப்பு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? ஆமென். திக்கு முக்காடி நிற்கும் போது இஸ்ரவேலின் ராஜாட்ட சொல்றா, இவங்களுக்கு என்ன பண்ணு? சாப்பாடு கொடு. வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 6:23 சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. நம் தேவன் யார் தெரியுமா? யுத்தங்களை சத்தமோராமேன்னு சொல்லுங்க. ஆமே. சத்துருக்களை சிதறடித்து யுத்தங்களை ஓய பண்ணுவார். சத்துருக்களை சரணடைய வைத்து யுத்தங்களை ஓய பண்ணுவார். சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்து. நெடுநாள் யுத்தம் 2 பேருக்கு இருந்து கொண்டிருந்தது, ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி. யாபோக் காற்றின் கரையில அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தான் பாருங்க. 20 வருட பகை. அடுத்த நாள் கழுத்தை எடுக்க வந்தவன் கழுத்தை கட்டி அணைத்து முத்தமிட்டு சென்றான். நம் தேவன் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், சீசனை சேஞ்ச் பண்ணுகிறவர். இந்த நாளில் இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1ஆம் தேதி முதல் கர்த்தர் ரிப்பீட்டடா சொல்ல வைத்த வார்த்தையில ஒன்று என்ன தெரியுமா? என்னுடைய சீசன் ஓபன் ஆகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி, இது முளைக்கும் நாள் வந்துவிட்டது. Our God is the season changer. Season changer. சீசனை சேஞ்ச் பண்ணுகிறவர். ஹalleluya. மாலையில் அழுகை தங்கும் போது சீசன் அப்படியே சேஞ்ச் பண்றா. காலையில களிப்புண்டாக செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒரு டைம்ல அன்னாள் கசப்போட ஆலயத்துல வந்தா. அந்த கசப்புக்கு பேரு தான் வலி. மனம் கசந்து அழுதால் இருக்கு. ஆமென். ஒன்று எடுக்க வேண்டாம், டைம் ஆயிட்டு. நான் குயிக்கா சொல்ல ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:10 கசப்போட வந்தா. ஆண்டவர் அவளுடைய சீசனை மாத்துறா. 1 சாமுவேல் 1:24 காளையோட வரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கசப்போட வந்தவா, கசப்போட வந்திருக்கிறீங்களா? அடுத்து எதோட வர போறீங்க? காளையை கொண்டுட்டு வந்துடாதீங்க. நான் சொல்றதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. கசப்போடு வந்தது ஆள, காளையோடு வந்தது ஆர்ப்பரிக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 21 நாள் நான் கண்ணீரோடு வந்தேன். கர்த்தர் என்னையும் இந்த காளையோடு கொண்டு வர போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென். Our God is a God of season changer. Season changer. ஓ சீசன், நீ கசப்போடு வந்திருக்கிற, நாளை காளையோடு வர போற. உன் குடும்பத்தில் சிலரை கூட்டி கொண்டு வர போகிற. ஹalleluya. சாமுவேலுக்கு நிறுத்தி காண்பிக்க போகிற. இன்னைக்கு நான் மனதில் பாரம், பிள்ளையை குறித்த பாரத்தை நெஞ்சில சுமந்து கொண்டு வந்தா. ஆனா சீசன் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணும்போது பிள்ளையை தூக்கிட்டு வா. இதுதான் கசப்போடு. ஹalleluya. அதாவது சில வார்த்தைகளை சில டைம்ல தான் ஆண்டவர் பேச வைப்பார். இதுதான் ஆண்டவர், இந்த டைம் தான் இது பேசணும், இன்னைக்கு இது பேசணும்னு வச்சிருக்கிறார். நேத்து பேச வச்ச வார்த்தைய இந்த நாள்ல பேச வச்சிருக்கிறார். கசப்போடு வந்த அநேகரை கர்த்தர் காளையோடு
Come on, church. Hallelujah. ஆமென். அந்த காலம் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய். எத்தனை பேர் நம்புங்க? Pit to palace. Pit to palace. ஜோசப் லைஃப்ல ஒரு சீசன் சேஞ்ச் பண்ணிட்டார். குழியில இருந்தான். பிட் டு prison, prison to palace. குழியில இருந்து ஜெயில இருந்து அரண்மனையில இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? மகிமை வெளிப்படும். என் குடும்பத்தில் இந்த கிரியை நடக்க போகுது. சீசன் அப்படியே ஷிஃப்ட் பண்ண போறார். வெயிலின் தாக்கம் மாற போகிறது. அந்த மழையின் அந்த ஆசீர்வாதமான மழை. ஊடா ரபா கரபா சந்தரா பிட்டு பேலஸ். பிட்டு பேலஸ். ஊடா கமோ ஷேகரே. வர்ஷிப் பண்ணுங்க. உன் தேவன் யார் தெரியுமா? சீசன் சேஞ்சர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறார். Pit to palace. Glory. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பயங்கரமான குழியில் இருந்து ஹalleluya. வேதம் சொல்லுகிறது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சீசன் சேஞ்சர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நேற்று வர யோசபாத் கையில எல்லாம் விலங்கு இருந்துச்சு. இன்னைக்கு கையில ஒரு தூக்கு நூல் இருக்கு. நேத்து இருந்த கயிறு வேற, இன்னைக்கு இருந்த கயிறு வேற. நேத்து அவனிடத்தில் கொண்டு வரப்பட்ட கயிறு அவனை கட்ட, இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட கயிறு அவன் மூலமாய் கட்டி எழுப்பப்பட சீசனை சேஞ்ச் பண்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். வர்ஷிப் பண்ணுங்க. கர்த்தர் ஏதோ பண்றத ஃபீல் பண்ற. கர்த்தர் சில குடும்பங்களை ஏதோ ஒன்று செய்றார். குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற வேலை வந்து விட்டது. யோசேப்பே, உன் குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற வேலை பேலஸுக்குள்ள என்ட்ராகிற டைம். ஊடா காராபா. இந்த சீசனை விட்டுறாத. இது உனக்கான சீசன். இந்த வார்த்தைகளை அவர் சமூகத்தில் அமர வைத்து கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஊரா பாமா ஷேகே ரேமா பிராத்தானாரா. ஓ ஹalleluya. ஓ ஜீசஸ். நம்மை போல பாடுள்ள மனுஷன் யார்? எலியா. வறட்சி கொடுமையா இருக்கும்போது அவன் காதுல ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியுமா? பெருமழை நிறைச்சல். அப்படிதான் இன்னைக்கு சில காதுல கேட்க வைக்கிறார். சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில பிட் டு பேலஸ். அந்த பெருமழையின் சத்தம். இதை முடிச்சு போகும்போது ஒரு கையளவு மேகம் அடையாளமா இருக்கும். நீ அந்த அடையாளத்தை பார்த்து முடிப்பதற்குள்ளாகவே அந்த பெருமழை உண்டாகும். நல்ல கையை தட்டி கர்த்தர் செய்வார். மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. மாம்சமான யாவரும் காண்பார்கள். பிட் டு பேலஸ். சில காரியங்கள் ஹalleluya குடும்பத்தில் நடக்கிறது. கர்த்தருடைய கை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். சீசனை மாத்துறார் ஆண்டவர். அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். நிறைய சொல்லலாம்.
ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு 5 காரியத்தை கேட்கும்போது இந்த நாளோடு கூட இன்னொரு வார்த்தையும் சொன்னார். அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். 1 நாளாகமம் 29:11-12. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய். நான் நம்புகிறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தர் அப்படி உயர ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு மட்டும் தலைவராய் இருந்தவர் உங்க மனைவிக்கு, உங்க புருஷனுக்கு, உங்க தலைமுறைக்கு தலைவராய் உயர ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. அடுத்த வார்த்தை இதுதான், 5வது கர்த்தர் தருகிற வார்த்தை. எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உம்முடைய கரத்தினாலே அவர் நினைத்தால். நம் ஆண்டவர் யார் தெரியுமா? ராஜா அல்ல. சத்தமா சொல்லுங்க. இந்த பூமியில ஒரு ராஜா நினைச்சாலே ஒருத்தனை மேன்மைப்படுத்த முடியும். அப்படி ஒரு ராஜா நினைச்சான். யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராவது இருக்கிறாங்களா கேட்கும்போது ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு 2 காலம். ஆனா ராஜா நினைச்சிட்டாரு, அவனை எங்க வைக்கணும்? என் கூட டேபிள்ல வைக்கணும். யார் தடுத்தா? ஆமென். ஒரு தாவீது ராஜா நினைச்ச ஒருத்தனையே தன்னோடு கூட உட்கார வைக்க முடியுமானால் தாவீதை ராஜாவாக்கினவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எவரையும் மேன்மைப்படுத்தவும். பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். சொப்பனத்தை பார்த்ததும் பார்வோன் சொல்றது, சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்லுவா? ஒருத்தன் இருக்கிறான், ஒரு எபிரேயன் இருக்கிறான். அவனை கொண்டு வாங்கன்னு சொன்ன அவனை ஷேவ் பண்ணி கொண்டு வந்தாங்களாம். அப்போ எந்த கண்டிஷன்ல இருந்திருப்பான்? வஸ்திரத்தை மாற்றி விலங்கெல்லாம் அவிழ்த்து நீட்ட ராஜாவுக்கு முன்னாடி எப்படி நிற்கணுமோ அப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா பரிசு கிடைக்கும். எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்துருப்பாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா பரிசு கிடைக்கும். இவன் அர்த்தம் சொல்றான், பார்வன் சொல்றான் என் பக்கத்துல வந்து உட்காருண்டான். யாரு தடுக்க முடியும்? ஒரு ராஜா நினைச்சா யாரையும் தூக்க முடியும். நாம் ஆராதிக்கிறவர் ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. ஹalleluya. ராஜா கூப்பிடாம யாரும் அரண்மனைக்குள்ள என்ட்ராக கூடாது. இது ரூல். ஆமென். நம்ம காட் யார் தெரியுமா? லா மேக்கர். ஆமென். மீதி எல்லாரும் லாக்கு உள்ளவங்க. மோசையால லாவை மாற்ற முடியாது, லாவை வாங்கி கொடுக்க முடியும். ஆமென். நம்ம ஆண்டவர் நியாய பிரமாணிகர், லா மேக்கர். எனக்காக லாவை எப்படினாலும் மாற்றுகிறவர். ஆமென். இப்போ ராஜா கூப்பிடாம, ஆமென், அகஸ்வேரு ராஜா அரண்மனைக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ராஜா கூப்பிடாம யாரும் உள்ள என்றாக கூடாது. என்னதான் ராஜாவுக்கு என்று நியமிக்கப்பட்ட மணவாட்டியா இருந்தாலும் அந்த புறத்துல தான் இருக்கணும். அவங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கணும். யாரை கூப்பிட்டு விடுறாங்களோ அவங்களுக்கான சுத்திகரிப்பு முறைமையெல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ள என்ட்ராகணும். அதுக்கு முன்னாடி என்ட்ராகி ராஜா பொற்செங்கோல் நீட்டலைன்னா அவங்க கழுத்தை மூடிடுவாங்க. அதன் பிறகு அவங்க கதை முடிஞ்சுது. இவன் 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறா. நான் போறேன், செத்தால் சாகுறேன். அவ சாகணுமா வேண்டாமாங்கிறது முடிவு யார் கையில இருந்து தெரியுமா? ராஜா கையில இருந்துச்சு. நம்ம முடிவு அவர் கையில இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் பொற்செங்கோலை நீட்டுறா. ராஜா ஒண்ணு கேட்கிறேன், ராஜா இப்ப பொற்செங்கோலை நீட்டணும். டிஸ்கஸ் பண்ணாரா யார்ட்டையாவது? ஏன் டிஸ்கஸ் பண்ணல? அவர் தான் ராஜா. யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? ஹலோ, நம்மளை பத்தி, நம்மளை உயர்த்துறதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா சமைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அவர் இருக்கிறதுனால, அந்த இடத்துல அவருக்கு நிகரா அவர் மட்டும் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். பொற்செங்கோலை அப்படி நீட்டினார். யாருக்கு தடுக்க முடியும்? பொற்செங்கோலை நீட்டினாலே விருந்துதான்.
விருந்து. செத்தா சாகுறேன்னு போனவ வீட்டுல விருந்து நடக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? உன் கூடாரத்துல விருந்து சத்தம் கேட்கும். மூணு நாள் உபவாசம் விருந்தா மாறிச்சு. 21 நாள் ஜெபம் விருந்தா மாறும். அதுதான் கர்த்தர் உனக்கு தருகிற மருந்து. ஹalleluya, 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 ஆமென். இப்போ ஆமான் ரொம்ப சூப்பர்னு சொல்லி ராஜா மோதிரத்தை கலத்தி ஆமான் கையில கொடுத்துட்டான். ஆமான் என்ன பண்ணான் தெரியுமா? யூதருக்கு விரோதமா எழுதி போட்டான். நேர ராஜா கிட்ட மேட்டர் வருது. ஆமான தூக்கு, மோதிரத்தை தூக்குன்ட்டார். ஆமானத்தை தூக்கு மரத்துல போடு, மோதிரத்தை தூக்கு, மோதிரத்தை கையில போடு. ராஜா டிசைட் பண்றார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே எது உனக்கு விரோதமா எழும்பினதோ அதெல்லாம் உன் கையில வரும்படிக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஓ, அந்த கைதான் அடங்கி இருக்கிற கிருபை. எத்தனை பேர் எழும்பட்டும். ஆமென், ஆமென். ஆமானே, நீ மொர்தெகாயை அற்பமா பார்க்க காரணம் என்ன தெரியுமா? உன் கையில் இருக்கிற அந்த முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. அவர் பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சூழ்நிலை மாறும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிற பந்தி, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறதை நீ பார்க்கக்கூடிய சீசன். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமையை சொல்லும்போது, இந்த தோட்டத்தில் வேலை செய்ய அநேகர் ஒவ்வொரு மணி நேரத்தில் கொண்டு வருவார். கொண்டு வந்து முடிக்கும் போது எல்லாருக்கும் கூலி கொடுக்கும்போது கடைசி வந்தவனுக்கும் ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு என்ன கொடுப்பாரோ அப்போ வந்து கொஸ்டின் பண்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடையதை ஏன் இஷ்டப்படி நான் கொடுப்பேன். ஒருத்தரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். உனக்குரியதை வாங்கிட்டு போயிரு. என்னுடையதை ஏன் இஷ்டப்படி கொடுக்க எனக்கு அதிகாரம். அவர் தான் சொல்லுகிறார், என் கையில நீ அடங்கிரு. உன்னை மேன்மைப்படுத்த பலப்படுத்த என் ஒரு கை போதும்னு கர்த்தர் சொல்றா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறா. சத்தமா ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த காலம் வந்தது. சீயோன் குமாரத்தியே நீ பாடு, ராஜா உன் நடுவில் இருப்பதை பார், அழுகை எல்லாம் ஆனந்தமாகும். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Jesus. Hallelujah. Thank you, Jesus. சீயோன் குமாரத்தியே நீ பாடு, ராஜாவுன் நடுவில் இருப்பதை பாரு. சீயோன் குமாரத்தியே நீ பாடு, ராஜாவுன் நடுவில். ஆமென். சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும், நேரம் வந்ததென்று கூறு. நேரம் வந்ததென்று கூறு. கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம், மாம்சமானவை ஏகமாய் காணும். கர்த்தரின் மகிமை கர்த்தரின் வாக்கு
மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தரின் வாக்கு மகிமை உன்மேல் உதிக்கும். மகிமை சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, ராஜாவின் நடுவில் இருப்பதை பாரு. சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும், நேரம் வந்ததென்று கூறு. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். எவரையும் மேன்மைப்படுத்தும் அவர் கரத்தினால் ஆகும். சீசனை மாற்றுவார். சொல்லுங்க, அவமானங்கள் நிறைந்த என்னை, அவமானங்கள் நிறைந்த என்னை நிறைப்பார். சகோதரி, அந்த டைம் வந்துட்டு 21 நாள் ஜெபத்துக்கு பிறகு தானியேலுக்கு வெளிப்படுத்தினவர் உனக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவமானங்கள், ஆமென், இயல்பாக ஈஸியா செய்து முடிப்பார். ஆமென். மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகத்துவங்கள் உன் கண்கள் அதை காணும். ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன். அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்த உன் கண்கள் அரண்மனையின் வாழ்வை காணும்படிக்கு கர்த்தர் ஒரு சீசனை சேஞ்ச் பண்ணுகிறார். காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர் உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஓ, முடியாது என்று சொன்னதெல்லாம் மூடிய வாசல் திறந்திடுமே. ஹல்லேலூயா. முடியாது என்று சொன்னதெல்லாம் முடிந்ததே. ஆமென். முடியாது, சாத்தியம் இல்ல, இந்த வருஷம் சான்ஸ் இல்ல, இப்படி சொன்னதெல்லாம் வாய்க்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஓ மகிமையின் ராஜனே, மகிமையின் ராஜனே. நன்றி ராஜனே. ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஏற்ற காலத்தில், ஆதலால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நல்ல கரங்களை சற்றி முழு பலத்தோ தேவனுக்கு மகிமை. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுங்க, கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுங்க. நீர் எல்லாருக்கும் தலைவராக இருக்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, உங்க குடும்பத்தை நீங்க தான் தலைவரா இருக்கணும். நீங்க ஆளுகை செய்யும் போது ஒவ்வொருவரும்
ஓ ரபா மாமா சேகரேலே. இயேசுவின் நாமத்தில் சபையை உம்முடைய கரத்திலே தருகிறோம். சபையை உம்முடைய கரத்திலே தருகிறோம். எழுந்தருளும். உயர்ந்திருப்பீராக. மகிமைப்படுவீராக. கண்களுமை காணட்டும். கண்களுமை காணட்டும். கண்களுமை காணட்டும். என்றென்றைக்கும் தலைவரா, தலைமுறை தலைமுறைக்கு ராஜாவா நீர் ஒருவரே ஆளுகை செய்கிறார். நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. பரிசுத்த பிதாவை, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். மிகுந்த கிருபை இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். நீர் ஆளுகை செய்யும் போது எல்லாமே அனுகூலமாய் சாத்தியமாய் மாறும். எல்லாவற்றின் மேலும் அதிகாரம், வல்லமை, மகிமை, கனம், ஜெயம் உடையவராய் நீர் இருக்கிறீர். உம்மை தெய்வமாய் கொண்டது, உமக்கு சொந்தமாய் இருப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். 1ஆம் தேதி துவங்கி இந்நாள் வரை இந்த ஜெபத்தை கர்த்தர் மகிமையாய் பொறுப்படுத்தி நடத்தினீர். நன்றி அப்பா. இதில் ஏறெடுத்த அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் நிச்சயம் பதில் தருவீர் என்று எண்ணி நம்பி ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. கசப்போடு உங்க சமூகத்தில் வந்த அந்நாளை காளைகளோடு வந்து துதிக்க வைத்தது போல கண்ணீரோடு உங்க சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் களிப்போடு வந்து, பகைவர் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்ந்தது என்று சொல்லி மகிமைப்படுத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை பெருகட்டும். இந்த நாட்களிலே நீர் வெளிப்படுத்தின உம்முடைய வல்லமை, அதிகாரம் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நீரே இதை செய்தீர். நீரே இதை செய்தீர். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி வைக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்ற வார்த்தையின்படி இறங்கட்டும். 30 60 100 கனி கொடுக்கட்டும். வார்த்தை நிறைவேறுகிறதை காணட்டும். எப்பத்தா ஆண்டவரே ஜெயம். இந்த ஜெபங்களின் சாட்சிகளை இன்னைக்கு வரைக்கும் கேட்க வைக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் ஜெபத்தின் சாட்சி இதுவரை கேட்ட சாட்சிகளை காட்டிலும் மகிமையா இருக்க போகிறது. அதற்கு அடையாளமாய் உம்முடைய பிள்ளைகளை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அர்ப்பணிக்கிறோம். எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.